வாணியம்பாடி அருகே வெல்டிங் கடை தொழிலாளியை கழுத்தறுத்து கொலை செய்த வழக்கில் போலீசார் 4 பேரை கைது செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த துறிஞ்சிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 39 வயதான சுரேஷ். இவர் கடந்த 15ஆம் தேதி துறிஞ்சிக்குப்பம் பகுதியில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி சம்பவ இடத்தில் மோப்பநாய் உதவியோடு நேரில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் இந்த சம்பவம் குறித்து ஆலங்காயம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். சுரேஷ் கடைசியாக பேசிய செல்போன் எண்ணை கண்டறிந்து இந்த வழக்கு தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த சரத், தர்மதுரை, தென்பாண்டியன், சுரேஷ் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. சுரேஷ் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த பலரும் அவ்வப்போது மது அருந்திவிட்டு சுடுகாடு அமைந்துள்ள பகுதியில் சூதாட்டத்தில் ஈடுபட்டு வந்துள்ளனர். சூதாட்டம் ஆடும் போதெல்லாம் சுரேஷ் ஜெயிப்பதாகவும் இதனால் ஒருவருக்கொருவர் தகராறு ஏற்பட்டு வந்திருக்கின்றது. சம்பவத்தன்றும் வழக்கம் போல சூதாட்டத்தில் ஈடுபடும் நண்பர்கள் மது அருந்த வருமாறு போன் செய்து அழைத்திருக்கிறார்கள். அப்பொழுது மது போதையில் இருந்த சில நண்பர்கள் சுரேஷுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் வாக்குவாதம் முற்றியதில் நண்பர்கள் சுரேஷை தாக்கியுள்ளனர். பின்னர் சுரேஷ் அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் பின்தொடர்ந்து வந்த நபர்கள் அவரை வழிமறித்து கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சூதாட்டத்தின் பொழுது அதிகளவில் பணத்தை இழந்த நண்பர்கள் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடும் பொழுது கைகலப்பாக மாறியதாகவும் அதனை தொடர்ந்து அவரை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டி வரவழைத்து மது அருந்திவிட்டு கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்ததாகவும் அவர் ஒப்புக்கொண்டார். இந்த கொலை வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.